ஹாய் கைஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மூவி சமீபத்தில் தெலுங்கில் விஸ்வக் சென் கைடு லோகர் நடித்து ரிலீஸ் ஆன சூப்பரான ஃபன்னான மூவியான ஃபங்கி படத்தோட முழு கதை விளக்கத்தை தாங்க பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, படமே எடுக்க தெரியாத ஹீரோ படம் எடுக்கிறேன்னு ப்ரொடியூசரை போட்டு டார்ச்சர் பண்ண, இதனால் மனுஷன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறார். இந்த டைமில் ப்ரொடியூசரோட பொண்ணான படத்தோட ஹீரோயின் வராங்க. அவங்க வந்து ஹீரோவோட கொட்டத்தை எல்லாம் அடக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வழிக்கு வந்து படத்தை நல்லபடியாக முடிச்சாரா இல்லை திரும்பவும் அதே அளப்பறதான் பண்ணாரான்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பத்திலே நம்ம படத்தோட ஹீரோவான கோமலை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கோமல் ஒரு கன்றாவியான ஆனால் ரொம்ப விசித்திரமான ஒரு டேரக்டருங்க. இவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணுற லட்சணத்தை பார்க்கணுமே. பழைய பாட்டில் வர்ற ரொமான்ஸை காப்பி அடித்து எடுக்கிறாருங்க. எதுக்கு எது நடக்குதுன்னே தெரியாது, டைரக்ஷனாக என்னன்னே தெரியாத ஒரு டேரக்டருங்க. ஆனால் கோமல் சொல்கிறது தான் அந்த செட்டில் இருக்கிற எல்லாருமே கேட்கணும். இதனால் பட்ஜெட் எகிரிக்கிட்டே போகுதுங்க. பாவம் ப்ரொடியூசர் சுதர்சன் டென்ஷன்லேயே இருக்காருங்க. இதை ஹீரோ கிட்ட சொல்லவும் முடியாமல் இருக்கார். இந்த சூழ்நிலையில் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கோமலோட அலப்பறை தாங்க முடியாமல் ப்ரொடியூசருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சுங்க. இப்போ தான் நம்ம கதையோட மெயின் மேட்ருக்கே வரங்க. ப்ரொடியூசரோட பொண்ணான சித்ரா என்ட்ரி ஆகுறாங்க. தன்னோட அப்பாவை இப்படி படுக்க வச்ச இந்த லூசு டேரக்டர் ஒரு வழி பண்ணணும்னு சித்ரா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்தவங்க படத்தோட பட்ஜெட்டில் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சித்ராவுக்கு சிக்கனம் தான் முக்கியம், கோமலுக்கு தன் கலை தான் முக்கியம். இதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஆரம்பித்ததுமே சண்டை தாங்க. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் சித்ரா வைக்கிறது தான் எல்லாமே, அவங்க சொல்கிறது தான் எல்லாருமே கேட்கணும். கோமலோட வீண் செலவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் செட் எதுக்கு, நிஜமான லொக்கேஷனில் ஷூட் பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுறாங்க. இதுக்கு கோமல் சொல்கிறாரு பாருங்க ஒரு காரணம். நிஜய் மலை விட தெர்மாக்குள் மலையில் தான் ஃபீல் இருக்குன்னு சொல்கிறாருங்க. அதுலேயும் இந்த படத்தில் வர்ற ஹீரோவோட பந்தா அதுக்கும் மேலே இருக்குங்க. டயட் சார்ட் வேனிட்டி வேனுன்னு அலப்பறை பண்ணுறாருங்க. 50 அடியாட்களை வெறும் ஃபங்கி ஸ்டைலில் மிரட்டுற மாதிரி ஒரு சீன் சொல்கிறாரு கோமல். இதை கேட்டுட்டு சித்ராவுக்கு நிஜமாவே தலைவலியே வந்துடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்டிங்கே தெரியாதவங்கள தான் கோமல் தேடி பிடிக்கிறாரு. ஏன்னா அவங்க தான் நேச்சுரல் ஆக்டர்ஸ் தான். ஒரு டீ கடைக்காரரையும் ஆட்டோ டிரைவரையும் கூட்டிகிட்டு வந்து மெயின் வில்லன் ஆகிறார். பாட்டு ஷூட்டிங் ஆரம்பமாகுது. பட்ஜெட் இல்லைன்னு டான்ஸர் யாரையுமே சித்ரா கூப்பிடலை. கடுப்பான கோமல் செட்டில் இருக்கிற லைட்மேன், ஸ்பாட் பாய்ஸ்னு எல்லாருமே டான்ஸ் ஆட விட்டாருங்க. ஒரு ஃபாரினரை பிடிச்சி கட்டாயப்படுத்தி வில்லனாக்க ட்ரை பண்ணுறாரு கோமல். ஒரு ஆடம்பரமான பார்ட்டி சீனை அரசு பள்ளி கிரவுண்டில் எடுக்க பிளான் பண்ணுறாரு. பாரிஸில் எடுக்க வேண்டிய பாட்டை ஒரு குப்பை கிடங்கில் எடுத்து பாரிஸ்ன்னு நம்ப வைக்கிறார். ஷூட்டிங்கில் மழை வர எல்லாரும் ஓடுறாங்க. கோமலும் சித்ராவை மட்டும் தனியாக மாட்டிக்கிறாங்க. ஏன் இவ்வளோ ஃபங்கியாக இருக்கேன்னு கோமல் தன் மனசில் இருக்கிற கவலையை சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் படத்தோட தயாரிப்பாளரான சித்ராவுக்கே தெரியாமல் ஒரு கேவலமான டீசரை லீக் பண்ணிடுறாரு கோமல். அந்த டீசர் சோசியல் மீடியாவில் பயங்கரமான ட்ரோல் ஆகி மீம்ஸ் பிச்சுக்கிட்டு போகுதுங்க. படம் முடிஞ்சுது, நம்ம மானமே போச்சுன்னு சித்தரை கதறாங்க. ஆனால் அந்த அசிங்கமான டீசர் ஒரு பெரிய கம்பெனிக்கு பிடிச்சி போய் ஸ்பான்சர் பண்ண வராங்க. அந்த ஸ்பான்சர் பண்ண வந்த கம்பெனி ஒரு மோசடி கம்பெனின்னு தெரிய வருதுங்க. போலீஸ் செட்டுக்கு வராங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. கோமலும் சித்ராவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்கொயரிக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஆக்டிங் ஆசைங்க. அதை வச்சு கோமல் ஒரு டீல் போடுறார். அது என்ன டீல் தெரியுமா? நிஜமான கைதிகளை வச்சு வில்லன் கேங்கு உருவாக்குறார். நிஜ ரவுடிகளை பார்த்து ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்கன்னு கோமல் திட்டுறார். இதில் அந்த கைதிங்களும் செம கடுப்பாகிறாங்க. இந்த படம் எப்படியாவது ரிலீஸ் ஆனால் தான் இவங்க ரெண்டு பேருமே ஜெயிலை விட்டு தப்பிக்க முடியும். அதனால் கிளைமேக்ஸை லைவ் ஸ்ட்ரீமிங் மூலமாக எடுக்க கோமல் பிளான் பண்ணுறார். இந்த பிளான் மூலமாக கோமல் மேலே சித்ராவுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று வருதுங்க. ஒரு பக்கம் போலீஸ் துரத்த, ஒரு பக்கம் படம் எடுக்கிறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் போலீஸ் சுற்றி வளைக்கிறாங்க. கோமல் பயப்படாமல் படத்தை லைவ் ஸ்ட்ரீமிங் மூலமாக ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணுறார். ஜெயிலில் இருக்கிற நிஜமான ரவுடிங்களை வச்சு கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகளை எடுக்கிறாங்க. அவங்க நிஜமாகவே அடிக்க வர அது கேமராவில் செம ரியலிஸ்டிக்காக விழுதுங்க. நம்ம இன்ஸ்பெக்டருக்கு ஆக்டிங் ஆசைன்னு சொன்னேன்ல, அவரே கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான ரோலில் வந்து தூள் கிளப்புறாருங்க. அந்த அசிங்கமான டீசரை வச்சு மீம்ஸ் போட்ட அதே ஆடியன்ஸ் இப்போ இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் மேஜிக்கை பார்த்து மிரண்டு போகிறாங்க. படம் ஓவர் நைட்டில் பயங்கர ஹிட்டுங்க. படம் ஹிட் ஆனதுனால வந்த லாபத்தை வச்சு சித்ரா எல்லா கடனையும் அடைச்சி தான் அப்பாவையும் காப்பாற்றிடுறாங்க. கோமலும் சித்ராவும் அந்த மோசடி வழக்கில் இருந்து சட்டப்படி ரிலீஸ் ஆகிறாங்க. கடைசியில் நம்ம ஃபங்கி டேரக்டர் கோமல் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் டேரக்டராக மாறுறார். சித்ரா கூட காதலும் சக்ஸஸ் ஆகுறங்க. அப்படியே இந்த படத்தை எங்கே முடிக்கிறாங்க. இப்படி இருந்துச்சு என்னுடைய விளக்கம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.